ஐயா சிந்தனையுள் தேனூறி பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமானி நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்து மறைந்திருந்தாய் மாய இருளை அறம்பாவம் என்னும் அறக்கயிற்றால் கட்டி புறத்தோல் போர்த்து புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயின் குடிலை மல்க புலனைந்து வஞ்சனை செய்ய விளக்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தன்பாகி கசிந்து உருகும் நெல்லத்தான் மேல் வந்தருளி நீ சொல்க காட்டி தாயிற் கடையாய் கிடந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேரார் அமுதே சிவபுராணே பாசமாம் பற்று அரிக்கும் அரியணே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேரறுத்து நின்ற பெருங்கருணை ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓரறுத்து உள்ளத்து ஒளிக்கும் ஒளியனே நீராய் உருகி ஆறுயிராய் நின்றனே இன்பமும் துன்பமும் இல்லனே உள்ளனே அன்பருக்கு அன்பவனே யாவுமாய் ஜோதியனே தோற்ற பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி ஈர்த்து என்னை ஆட்கொள்ள எந்தன் பெருமானே கூர்த்து மெய் ஞானத்தால் கொண்டுனவா நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுருவே போக்கும் வர திருத்தணிகை சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம்மா. நான் இப்போது உங்களுக்கு இந்த அன்னாபிஷேகன்றது கோயிலில் நடக்கும். நம்ம கோயிலுக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்டில் லிங்கம் வச்சுருந்தா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு செய்யுங்கம்மா. அது நமக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கும். சிவபெருமான் அன்னாபிஷேகன்றது நமக்கு அன்னம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்கள். காலம் முழுதும் நமக்கு அந்த கஷ்டத்தை நமக்கு அன்னம் இல்லாத ஒரு கஷ்டம் நமக்கு வரவே கூடாதுன்ற ஒரே ஒரு இதுதான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு இந்த நாளை நமக்கு சிவபெருமானுக்கு நமக்கு அன்னத்தால் அபிஷேகம் பண்ணி செஞ்சு பலனடைவாங்கம்மா. அது நம்ம போக முடியாதவங்க நம்ம வீட்டிலேருந்து இந்த மாதிரி செய்யலாம். அதை தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் இப்படி செஞ்சு பாருங்கள். அப்படியே இல்லைன்னா கூட ஒரு அன்ன கப்பில் வச்சு நிவேத்தியம் பண்ணி நம்ம வச்சு சாப்பிட்லாமா. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அன்னிய பொழுது அவருக்கு வச்சு நிவேதனம் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லது, நல்ல பலனளிக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சதை பண்ணுங்கள், பண்ணாமல் மட்டும் விட்டுடாதீங்க. சரிங்களா? தேங்க்யூம்மா.